100 கோடி 200 கோடி 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுத்திருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா 1000 கோடி ரூபாய் அந்த படம் சம்பாதிச்சு கொடுத்திருக்கா? அந்த 1000 கோடி ரூபாயும் ப்ரொடியூசருக்கு தான் போகுமா என்ன? அது சரி, இந்த ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர் இவங்களுக்குலாம் எப்படி ஃபர்ஸ்ட் பிசினஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிராஸ் கலெக்ஷன்னா என்ன, நெட் கலெக்ஷன்னா என்ன? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜயனுடைய திரைப்படம் கோட். இந்த திரைப்படம் அவ்வளோ கோடி சம்பாதிச்சு இவ்வளோ கோடி சம்பாதிச்சுன்னு ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்காங்களே, நிஜமா அது எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு தெரியுமா? எஸ், நம்மளுடைய சேனல்ல எப்போதுமே இந்த பர்சனல் ஃபினான்ஸ், நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நமக்கு எப்படி பணத்தை சேமிக்கிறது, எங்க முதலீடு பண்றது, எப்படி நம்மளுடைய வரவு செலவு அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு சினிமா துறையில இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத டாப் டு பாட்டம் நான் சொல்லி கொடுக்க போறேன். அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையையும் சினிமாவையும் தனியா பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒன்றிணைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இல்ல அப்படின்னா அங்க சினிமா இல்ல, சினிமா மட்டும் தனியா நம்ம லைஃப்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் காலங்காலமா சினிமாக்கும் நமக்கும் உண்டான ஒரு பந்தம் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சினிமா துறையில எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசினஸ் பாக்குறாங்க, கோடி கணக்குல சொல்றாங்களே, அவ்வளவு லாபம் எப்படி தான் கிடைக்குது, எப்படி அந்த ப்ராசஸ் கொண்டுட்டு போறாங்க, எவ்வளவு பேருக்கு இதனால லாபம் ஏற்படுது, என்னதான் ஆக்சுவல் பிசினஸ் இதுக்குள்ள அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் 3 விஷயம் தாங்க. நம்பர் 1 ப்ரொடக்ஷன், நம்பர் 2 டிஸ்ட்ரிபியூஷன், நம்பர் 3 தியேட்டர் பிசினஸ். இந்த 3 மூலமா தான் லாபம் அவங்க பாக்குறாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது நான் உதாரணத்துக்கு சொல்றேன், சன் பிக்சர்ஸ், திருப்பதி பிரதர்ஸ், கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட், ஸ்டுடியோ கிரீன், 2D என்டர்டைன்மெண்ட்ஸ், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்னு எக்கச்சக்கமான ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் நம்மளுடைய கோலிவுட்ல ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பருத்தி வீரன் திரைப்படத்தை நம்ம எடுத்துக்கலாம். பருத்தி வீரன் திரைப்படத்துல நீங்க அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் KE ஞானவேல் ராஜா பிரசன்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ அப்கோர்ஸ் இந்த திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் உண்மையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த பருத்தி வீரன் திரைப்படத்தை அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அமீர் அவர்கள் அவருடைய சொந்த பணத்தை போட்டு தான் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட் பண்றது அதுன்ற வேலைகளுக்கு அவர்கிட்ட போதிய அளவு பணம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு திரைப்படத்தை அப்படியே ஸ்டுடியோ கிரீனுக்கு வித்துட்டாங்க. சரி, அப்போ ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ்ட் பை அப்படின்றது கரெக்டா இருக்கு. பட் ஏன் KE ஞானவேல் ராஜா பிரசன்ஸ் போட்டிருக்காங்க? ஸ்டுடியோ கிரீனுடைய ஃபவுண்டரே KE ஞானவேல் ராஜா தான். எதுக்காக 2 தடவை போட்டிருக்காங்க அப்படின்னா, பிரசன்ட் பை அப்படின்னு போடும்போது இவங்க தான் வழங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த பருத்தி வீரன் திரைப்படம் தான் அவங்களுக்கு 2வது ப்ரொடக்ஷன் படம் ஆக்சுவலி. சோ அவரை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அவருடைய பேரை அவங்க போட்டிருக்கலாம். இன்னும் சில திரைப்படம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபைட் கிளப் நீங்க எடுத்துக்கலாம். ஃபைட் கிளப்னுடைய ப்ரொடியூசர் ஒரு புது ப்ரொடியூசர், அவருடைய பேர் ஆதித்யா. இப்போ ஆதித்யா ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி போட்டா நிறைய பேருக்கு அந்த படம் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஏன்னா அந்த படம் ரொம்ப பெஸ்டான படமா இருந்தாலும் சோ கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச பிரபலங்கள் இருக்குங்க இல்லையா, அவங்கள போய் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த திரைப்படத்தை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பிரசன்ட் பண்ணுங்க, நீங்க வழங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் இந்த ஃபைட் கிளப் திரைப்படத்துக்குள்ள வந்திருக்காரு. சோ லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பாப்பாரு, அந்த படம் பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு, மக்கள் மத்தியில நல்லபடியா போய் சேரும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா லோகேஷ் கனகராஜ் பிரசன்ட் ஃபைட் கிளப் அப்படின்னு போடுவாங்க. இந்த ஒரு காரணம் எதனாலனா, இப்போ மக்களுக்கு யாரோ ஒரு புது ப்ரொடியூசர், ஒரு புது டைரக்டர் இயக்குறாரு, ஒரு புது முகங்க வச்சு அவங்க படத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மக்கள் மத்தியில போய் சேர்றதுக்கான வழி கொஞ்சம் தடை ஏற்பட்டு. பட் இதுவே ஒரு நல்ல ஃபெமிலியரான ஒரு பாப்புலரான ஒரு பர்சனை வச்சு அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில கூடிய சீக்கிரம் ரொம்பவே சீக்கிரமா போய் சேர்ந்துரும் இல்லையா? சோ அதுக்காக தான் இந்த மாதிரி பிரசன்ஸ் அப்படிங்கறத போடுவாங்க. இந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது சில பேர் வந்து ஒரு அன்புக்காகவும் வச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட பேரை யூஸ் பண்றோம் இல்லையா, சோ அதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு பணம் கூட கொடுப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிபியூஷன் வேலையுமே அவங்களே சேர்ந்து பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிபியூஷனும் பார்க்கறாங்க. சில தியேட்டர் ரைட்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கு. சில தியேட்டர் அவங்க ஓனா வச்சிருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸா கூட அவங்க இருக்காங்க. சோ அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ப்ரொடியூசர் இருக்காரு, ப்ரொடியூசர் கையில இருந்து படம் யாருக்கு போகணும், தியேட்டர் ஓனருக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? இந்த ப்ரொடியூசர் கையில இருந்து
படம் இந்த தியேட்டர் ஓனர் கைக்கு போகணும் அப்படின்னா நடுவுல டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து படத்தை வாங்கி ரைட்ஸை வாங்கி இவர் தியேட்டருக்கு கொடுப்பார். ஸோ இப்படிதான் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பார்க்கும்போது ரெட் ஜெயின் மூவிஸ் சொல்லலாம், ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல், சத்யஜோதி பிலிம்ஸ், ஏபி இன்டர்நேஷனல், இன்னும் நிறைய கம்பெனிஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ ப்ரொடியூசரோட கதைக்கு வருவோம். ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னா எக்கச்சக்கமான பணம் தேவைப்படும், லட்சம் கோடியில பணம் தேவைப்படும் இல்லையா? அவ்வளவு பணமும் அந்த ப்ரொடியூசர் கிட்ட தான் இருக்குமான்னு கேட்டா அவ்வளவு பணமும் அவர் ஒரு ஆள் கிட்ட மட்டுமே இருக்காதுன்றதான் உண்மையே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அவ்வளவு பணமும் நம்ம கையில இருக்கும் அப்படிங்கிறது தெரியுமா? நிச்சயமா பேங்க்லயோ நம்ம தெரிஞ்சவங்க கிட்டயோ கடன் வாங்கி தான் அந்த வீட்டை நம்ம கட்டுவோம். அதே மாதிரிதான் ஒரு ப்ரொடியூசருமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு கார்பரேட் இன்வெஸ்டர் கிட்டயோ இல்ல தனிப்பட்ட ஒரு நபர் கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி அந்த பணத்தை கொண்டு போய் இந்த படத்துல போடுவார். சோ இந்த படத்துல போடும்போது இந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அவருக்கு லாபம், இந்த படம் நஷ்டமாச்சு அப்படின்னா இவருக்கும் பெரிய நஷ்டம் தான். இப்படி ஒரு தனிப்பட்ட நபரா நம்ம ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கும் போது ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி. 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அந்த ஒட்டுமொத்த 100 ரூபாய் எனக்கே தான் கிடைக்கும். சோ இதுதான் இந்த தனிப்பட்ட நபர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படத்தினுடைய அந்த சதவீதம். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னா ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க, 2க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் மறுபடியும் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டை சொல்றேன். சோ இவங்க ஒரு ஆள் கிடையாது, அவங்களுடைய பிரதர்ஸ் தான் இல்லையா? இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க. சோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 3 பேருமே ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்க்கு படத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வரும்போது அவங்களும் அந்த ப்ராஃபிட்ல ஷேர் எடுத்துப்பாங்க. சரி, ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எப்படி இந்த ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் லாபம் வருது, ப்ராஃபிட் எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருமா அப்படின்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இல்ல. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, மக்கள் பாக்குறதுக்கு முன்னாடியே சில ரைட்ஸ், ப்ரீ சேல்ஸ் அண்ட் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட லாபத்தை அவங்க பாத்துருவாங்க. உதாரணத்துக்கு சேட்டலைட் ரைட்ஸ், டிவில எல்லாம் சில பேர் வாங்கிடுவாங்க. சன் டிவி, ஜி தமிழ், விஜய் டிவி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய டிவி அந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நிறைய வந்துருச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்ம், அமேசான் இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரா இருக்கட்டும். இவங்க யாராச்சும் அந்த திரைப்படத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட பணம் கிடைக்கும். மியூசிக்கல் ரைட்ஸ், எந்தெந்த பிராண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ், மியூசிக்கல் ரைட்ஸ் ஃபுல்லா வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் கொடுத்துருவாங்க. அண்ட் அப்புறமா தான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ். சோ இந்த மாதிரியான லாபங்கள் இதுல இருந்து தான் இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கிடைக்குது. இப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போறோம், ஓன் ரிலீஸ், அதான் நம்பர் 1 பாயிண்ட். இப்போ ஓன் ரிலீஸ் அப்படின்னா நானே ஓனா அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போறேன். அந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா முழு லாபமும் ப்ராஃபிட்டும் எனக்கே சேரும். அந்த படம் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதற்கான பின் விளைவுகளும் நானே சந்திக்க நேரிடும். இதுதான் ஓன் ரிஸ்க். இது ப்ரொடியூசர் எடுத்தாலும் சரி, யார் அந்த படத்தை எடுக்கிறாங்களோ அவங்க தான் மேபி இதை எடுத்தாகணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட். இப்போ ப்ரொடியூசர் கிட்ட இருந்து தானே டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தினுடைய ரைட்ஸை வாங்குறாரு. எப்படி வாங்குவாரு அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஹோல் பட்ஜெட்ல இருந்து 10 to 20% ஆஃப் த அமௌண்ட்டை இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாரு, இந்த ஓனருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த படத்தை வாங்கிட்டு போவார். இந்த படம் சப்போஸ் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய கமிஷன் போக அந்த ப்ராஃபிட்டை ப்ரொடியூசருக்கு ஷேர் பண்ணிடுவார். ஸோ இப்படி இது ப்ராசஸ் ஆகும். இன்னொன்று தேர்ட் என்ன அப்படின்னா அவுட்ரைட் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவார்னா மொத்த படத்தினுடைய வேல்யூமே அவரே வாங்கிப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தினுடைய மதிப்பு ஒரு 1.5 கோடி ரூபான்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணிடுவாரு, 2 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கிடுவார். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் தியேட்டருக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு என்னென்ன ரைட்ஸோ எல்லாம் வாங்கி எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் அது அவருக்கு மட்டும் தான். சப்போஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மட்டும் இந்த ப்ரொடியூசருக்கு அவர் கொடுப்பாரு. நாலாவது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். இப்போ ஒரு படம் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், டிஸ்ட்ரிபியூட்டருக்கான கமிஷன் போக மிச்ச பணத்தை ப்ரொடியூசருக்கு அவர் கொடுத்துருவார். பட் இதுவே படம் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னா முழுக்க அந்த ஃபினான்ஷியல் லாஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தலையிலே போய் விழுந்துரும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ். அவங்க நிறைய திரைப்படங்களை இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி தியேட்டர் பிசினஸ், இங்க தான் ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. ஸோ எப்படி அப்படின்னா ரெவென்யூ பொறுத்தளவு 2 கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஒன்னு கிராஸ் கலெக்ஷன், இன்னொன்னு நெட் கலெக்ஷன்ஸ். இப்போ கிராஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னா எவ்வளவு டிக்கெட் விக்குதோ எவ்வளவு காசு நம்ம லாபம் பார்க்குறோமோ அது மொத்த காசுமே கிராஸ் கலெக்ஷன் வந்துடும். இப்போ நெட் கலெக்ஷன் பார்க்கும்போது ஜிஎஸ்டி ஒரு 18% நம்ம இந்தியால போடுறாங்க. ஸோ அது கழிஞ்சது போக பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுதான் நெட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு உதாரணமா சொல்லும் அப்படின்னா
நம்மளுடைய ஒரு மூவி டிக்கெட்டு 20 லட்சம் மூவி டிக்கெட் வித்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு மூவி டிக்கெட் ஒரு 100 வச்சுக்கலாம். அப்போ எவ்வளவு பணம் நமக்கு கிடைச்சிருக்கும்? 200 கோடி ரூபாய். கரெக்டா? இப்போ கிராஸ் கலெக்ஷன் எவ்வளவு? 200 கோடி ரூபாய். நெட் கலெக்ஷன் எப்படி பார்க்கணும்? 18% ஜிஎஸ்டி கழிஞ்சது போக 164 கோடி தான் நெட் கலெக்ஷன். ஸோ ஜிஎஸ்டிக்கு மட்டுமே 36 கோடி போயிடும். ஸோ இப்படி தான் கிராஸ் கலெக்ஷன் நெட் கலெக்ஷன் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெண்ட் காசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25% நெட் ப்ராஃபிட்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க, நெட் கலெக்ஷன்லேருந்து. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 25% 164 கோரில் போச்சுன்னா ஃபுல் ப்ராஃபிட் நம்மளுடைய ப்ரொடியூசருக்கு போகக்கூடிய ஷேரு 120 crores. ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகும். பட் டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இம்பாக்ட் டைம் மேலே வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்திலே 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணுமோ அதை ஒரு டக்கு டக்குன்னு கொடுத்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய ப்ராஃபிட்லாம் பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் நிறைய லாபம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ கோட்டனுடைய அந்த ரெவன்யூ எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிஇஓ ஆஃப் தட் கம்பெனி அர்ச்சனா கல்பாத்தியை வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நிறைய இன்டர்வியூஸில் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, கோட்டனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நியர்லி 400 crores அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே ஒரு நாள் அதனுடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 126 கோடி கிராஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைட். 4 நாளில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 288 கோடி, அதுவும் கிராஸ் கலெக்ஷன் தான் வேர்ல்டு வைட். ஸோ இதுதான் அவங்க இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோவில் மூவி ஃபினான்ஸ், சினிமா துறையில் எந்த அளவுக்கு ஃபினான்ஸ் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, எப்படி லாபம் பார்க்குறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க, தெரிஞ்சவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளவுதான், இதுவே போதும் இந்த யுவராணிக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழினா வேலை பார்த்து மாதம் வரக்கூடிய சம்பளம் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பத்தாது. நான் அடித்து சொல்கிறேன், அந்த காசு வச்சு செலவுக்கே பத்தாது, இல்லை எங்கே சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ சேர்த்து வச்சுக்கக்கூடிய பணத்தை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆப்வியஸாக ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நல்ல பிளாட்ஃபார்முங்க. ஐயோ அது சூதாட்டம் அப்படி இப்படின்றாங்களேன்னு பயப்பட வேணாம். அதை பற்றி தெரியாம தான் நிறைய பேர் பணத்தை போட்டு பணத்தை இழந்துடுறாங்களே தவிர அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க பணத்தை சூப்பராக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ ரெண்டுமே இருக்கு, இந்த சைடும் இருக்கு அந்த சைடும் இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனினா என்னென்ன இருக்கும், எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, ஐபிஓனா என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்றது, எந்தெந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அனலிட்டிக்ஸ்லாம் தெரியாம தான் நம்ம போய் விழுந்துரும் இல்லையா. ஸோ இதை பற்றின பேசிக் டாப் டு பாட்டம் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தைரியமாக நம்மளும் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ப்ரொஃபைல் பேஜில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றின முழு விஷயங்களும் இங்கே இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸினுடைய விலை 1199 ரூபா. பட் இப்போ 50% ஆஃபரில் 599க்கு உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸை பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.